வணக்கம் மக்களே, அனைவரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக இறைவன் சிவபெருமான் மனசார வேண்டிக்கிறேன். எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு மனசார எப்பவுமே வேண்டிக்குவேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா, இன்றைக்கி என்னுடைய எதிர்பார்ட்டி பற்றி தான் சொல்கிறேன். கதறல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுல்ல. எதுக்கு ஒருத்தரை பற்றி அப்படி தப்பாக நீங்கள் பேசணும்? ஆன்லைனில் யூடியூப் அப்படிங்கிற போது கிஃப்ட் சூப்பர் சாட் போன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மாதிரி இருக்குது கேட்குறாங்க. நீங்கள் அப்படி அழுதுகிட்டு சாகணும். பேசாமல் அமைதியாக இருந்தால் நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்ல. நான் பாட்டில் போய்கிட்டு தான் உங்களை பற்றி பர்டிகுலராக உங்களை மட்டும் பற்றியே நான் பேசுகிறேன். எத்தனை பேர் இருக்காங்க என்னுடைய சேனலில்? 13,000 பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமா நான் திட்டிட்டு கிடக்குறேன். அவங்க என்னை நம்பித்தான் பிடிச்சித்தானே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் யாரும் சொல்லாத ஒரு இது நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் இருந்துட்டு போங்க. நீங்கள் உங்களுக்கு வலிக்குதுல அத்தனை கமெண்ட் போட்டு தள்ளியிருந்தீங்க. எவ்வளோ வலிச்சிருக்கு உடம்புக்குள்ள. அது மாதிரி தானே எனக்கும் வலிக்கும் நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு. அதுதான் நக்கலுங்க. 70 வயசுலயே நீங்கள் இந்த மாதிரி பேசுனா இந்த சின்ன வயசுல எத்தனை பேர்த்து எப்படி அழுவு வச்சிருப்பீங்க? கடவுள் ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் எது பேசினாலும் கடவுள் ஒருத்தர் பிச்சை போடுவார். ஒருத்தருக்கு அந்த பிச்சை எல்லாத்துக்கும் கிடைக்கும். எனக்கு கிடைச்சா கிடைக்கிட்டு கிடைக்காட்டு போட்டு உங்கள்கிட்ட வந்து நான் கையெழுத்து வந்து நிற்கல. உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டு உங்களை ரொம்ப வற்புறுத்தி கேட்டு உங்களுக்கு கொடுமை பண்ணனா நீங்கள் பேசணும். இல்லைன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. என்ன வெங்காயத்துக்கு என்ன பேசணும்? நான் 1000 பேரில் குழுவாக இருக்கிறோம், வெங்காயமாக இருக்கிறோம், கருவேப்பிலை இருக்கிறோம், இருந்துட்டு போ. எல்லாரும் வெங்காயம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அதில் ஒன்றுமே இல்லை, உரிச்சிட்டா. அதே மாதிரி தான் நீயும். உன் பொழப்பு எப்போ நீ தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற உன் பொழப்பு அவ்வளோதான். நீயா பேசிக்காத. உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆகு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய், வெங்காய எம்ப்ளாய் இருந்துக்கோ. யாராவது வந்து கேட்டாங்களா? ஐயோ அந்த எம்ப்ளாய் கொஞ்சம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்களா? எதுக்கு இப்படி இந்த வயசுல இப்படி புறாப்பட்டு சாவுறீங்க? வேற வேலையே இல்லை. எந்த யூடியூப் சேனல் எல்லாம் நிறைய வீட்டில் யூடியூப்ல வந்து வளர்க்குறா போடுறாங்க. அங்கே போய் கேளு. ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற? மெம்பர்ஷிப் லைவ்னு ஒன்று போடுறாங்க. அதெல்லாம் அப்படியே சும்மா பப்ளிக்காக அவுத்து போட்டு காட்டுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சத்யம் டிவியில் போட்டிருக்காங்க, ஒளிபரப்பியிருக்காங்க. ஒருத்தர் வக்கீல் வந்து அதுக்கு வந்து கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இத்தனை பேரெல்லாம் குறிப்பிட்டு பண்ணியிருக்காரு. ஏன் அவங்களெல்லாம் போய் கேளு. ஆம்பளைகளை எப்படி மோசம் பண்ணி வாங்குறீங்கன்னு. அதை விட்டு போட்டு நான் சும்மா நார்மல் லைவில் கேட்குறது. ஏன் என்னை வந்து பிச்சுக்கிட்டு கிடக்குறேன்? உனக்கு கொஞ்சம் வேணுமா? அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட் போட்டு வேணா நான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விடு. நான் உனக்கு போட்டு விட்றேன். சரியா? நேற்று பூனை கூட்டி போய் ஆசிரியர் கூட்டி போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தேன்ல, ஷார்ட் வீடியோவில் போட்டேன். பார்த்துருப்பில்ல? நான் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? யாரும் இல்லை. பொண்ணுகள்லாம் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை. பொண்ணுகள்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் கையை எழுந்து நான் வாங்கலை. ஏன்னா பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு போகிறேன். பிச்சை எடுத்து சாப்பிட்ற போடுறவங்க போடுங்க, போடாதவங்க இருக்கட்டும். அதுக்கு மேலே சிவபெருமான் பார்த்துக்குவார். எனக்கு ஏதோ ஒரு வலி உடங்காட்டி தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் பிச்சை எடுத்தால் உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன இன்சல்ட் ஆகுது? அதனால உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக போச்சா? உங்கள் நேம் வந்து அடிபட்டு போச்சா? ஏதாவது இந்த பிச்சை எடுக்கிறதால உங்கள் பேர் பெங்களூரு ஃபுல்லாக கெட்டு போச்சா? உலகமே ஃபுல்லாக தெரியுமா உங்கள் பேர்? என்னுடைய ஏதாவது உலகம் ஃபுல்லாக போய் சுற்றி இருக்கும். ஏன் இப்படி தற்பெருமை பேசிட்டு கிடக்குறீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாய்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்குமா இருந்தாயிரும்? ஒருத்தர் மனசை எதுக்கு அவ்வளோ காயப்படுத்தி புண்படுத்துறீங்க? சிரிக்கிறது நக்கலா? இப்போ புடுங்கு. எப்படி புடுங்கன்னு புடுங்க. நான் இப்படி போட்டுகிட்டே தான் இருப்பேன். நீ ஒரு வார்த்தை பேசினா நான் 100 வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பேன். சரிம்மா? எங்கிட்ட வாங்கி கட்டிக்காத. உனக்கு நல்ல மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல நல்லா இது பண்ணி சொன்னேன் நான். கம்மினரு அதை விட்டு போட்டு பெரிய புடுங்குமா இது மாதிரி வந்து பேசிட்டு கிடக்குறீங்க. அது பண்ணுனா இது பண்ணுனா புடுங்குச்சுன்னா இது பண்ணுச்சுன்ட்டு. உனக்கு வேறு வேலை இல்லையா? என்ன கேட்குறேன்ல. எனக்கு தூங்கி எந்திரிச்சா என்னுடைய வேலை ஏதோ நான் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடியுதா? 10 பைசா அதில் வருமா? நான் என்னுடைய இதை கட்டி நான் போட்டுக்கிறேன். என் வீடியோ என் மொபைல் நான் போட்டுட்டு கிடக்குறேன். நெட்டு போட்டு. உங்களுக்கு என்ன வலிக்குது? வச்சிருக்கிறாங்க எடுத்துகிட்டே தான் இருப்பேன். நேற்று 2 லைவ் போட்டேன், 3 லைவ் என்ன போட்டேன். 3 லைவ்ல கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒருத்தர் போடல. அது வந்து சுகருக்குன்னு பற்புறுத்தி அன்னைக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு போட்டாங்க எல்லாம். இப்போ நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறேன். அதை எப்படி போடுவாங்க? அது ஒரு பாய் உன்னையாட்ட ஒருத்தர் சொன்னான், இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்ட்டு. நான் ஒருத்தர் போய் ஏமாத்தணும்னு அவசியமே கிடையாது. என்ன நிறையா செஞ்சுருக்குற எல்லாத்துக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேன். இனிமேல் முடியல என்னால். எனக்கே பார்த்தாம நான் தவிச்சிட்டு கிடக்கிறேன். இப்போ யார் எனக்கு செய்கிறாங்க சொல்லுங்கள்? செஞ்சவங்களாம் திருப்பி நம்மளுக்கு செய்கிறாங்களா? யாருமே செய்ய மாட்டாங்க. நமக்கு தகுந்தது நம்ம தான் பார்த்து தேடிக்கணும். கடவுள் வந்து கொஞ்சம் மைண்ட் 6 அறிவு கொடுத்துருக்காரு. யாராவது போட்டாங்கன்னா வாங்கிக்க வேண்டியது, இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கு மேலே கடவுள் ஏதோ சின்ன ஒரு இத்தினோண்டு ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுப்பார்ல. அந்த தண்ணி குடிச்சு கூட வாழ்ந்துடலாம்.
நீங்கள் எதுக்கு கொதிச்சுட்டு கிடக்குறீங்க? உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது யாரு? கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். செல்வலட்சுமி லைவ் போட்டால் அந்த லைவுக்குள்ள பூந்து உங்களை யார் பார்க்க சொல்கிறா? உங்களுக்கு தான் 1000 பேர் குழு இருக்கிறீங்க. அதில் போய் உட்காந்து பஜனை பாடிக்கிட்டு உட்காந்துக்கோ. 1000 பேர் உன்னை வந்து நம்பிக்கிட்டு டப்பச்சக்கா சப்பச்சக்கா சப்பச்சக்கான்னு பண்ணுறாங்களா, அதில் போய் உட்காந்துக்கோ. இனிமேல் வந்து இதில் கமெண்ட் போட்டீங்கன்னா டெய்லி பிச்சு வாங்கிட்டு தான் இருப்பேன். பேர் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறேன். இனி மென்ஷன் பண்ணிடுவோம் மறுபடியும். வேண்டாம் சரியா? என்னை விட 10 வயசு மூத்துருக்கீங்க, அதை புரிஞ்சுக்க. அந்த இதுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு டென்ஷன் உண்டாக்குறது நீ மட்டும்தான். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா நீ தான் காரணம். நான் உன் பேரை மென்ஷன் வச்சுட்டு தான் சாவுவேன். பெங்களூர் உன்னுடைய பெயர் சொல்லி இது மாதிரி நீ டார்ச்சர் பண்ணாங்க, மன உளைச்சல் பண்ணாங்க, அதனால எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். சைக்காலஜி டேப்லெட் போட்டு நான் ரொம்ப டென்ஷன் நான் படாத பாடுபட்டு கிடக்குறேன். நீங்க எப்படி கிடக்குறீங்க? அதுக்கு ஒரு சும்மா கம்முன்னு இருக்க முடியல. நான் தெரியாம கேட்குறேன். இருக்க முடியல கம்முன்னு. எதுவானு போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கணும். ஏன் இப்படி திடீர்னு பெங்களூர் வேறு வேலையா இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு பேசுகிற வேலை தானா? உங்களை பார்த்தால அது 4 பேர் யாராவது என்னதில் வந்து கமெண்ட் போடுறாங்களா சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் போடுற வேலை கிடையாது. நீங்கள் மட்டும் தான் பர்டிகுலராக போட்டுட்ருக்கீங்க, வேறு யாரும் போடல. எனக்கு வந்து தமிழ் பேச தெரியாது, ஆனால் பேசுகிறதெல்லாம் புரியும். அப்படி நீங்கள் புரிஞ்சா புரிஞ்சுட்டு போய்கிட்டு இருக்குங்க. நீங்கள் தமிழில் பேசுகிறேன்னா, மலையாளத்தில் பேசுகிறேன்னா, இங்கிலீஷில் பேசுகிறேன்னு இங்கிலீஷில் வரைஞ்சி தள்ளுறீங்க. அதுலேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப்காரன், தமிழில் வச்சு படிச்சுக்கிற மாதிரி. இதை விட நம்ம என்னத்தை சொல்லிட்டு சொல்லுங்கள். வயசாயிடுச்சா? உங்களால் முடியலையா? ரொம்ப டென்ஷன் ஆகுதா? 4 பேர் அதாவது 1000 பேர் வச்சுருக்கீங்களே, 1000 பேர்த்துக்கு சமைச்சு போட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு வளர்த்திட்டு இருக்கீங்களே ஒரு குழு. நீங்கள் தான் அதுக்கு தலைவி. அடுத்து ஓட்டு எலெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் நின்றுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அப்படியே ஒரு உலகம்பெல்லாம் தெரியும். உங்கள் பேரை கேட்டாலும் நடுங்குதெல்லாம். அடுத்த எலெக்ஷனில் நின்றுங்க. நின்றுட்டீங்கன்னா நானே வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறேன். திருட்டுத்தனமாவது வந்து போட்டுருவேன். கவலையப்பட வேண்டாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போடலின்னு எப்படி? உங்களை பற்றி நீங்களா பேசுகிறீங்க. சும்மா 34 கமெண்ட் வரைஞ்சி தள்ளியிருக்கீங்க. அது எப்படி? அந்த மைண்டு வர நேரமெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஒரு டைம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படி? நார்மலாக போடுங்க, நார்மலாக இருங்க, போயிட்டு போங்க. என்னை குறை சொல்லி யூடியூப்பில் வாங்காதுன்னு தயவு செஞ்சு தம்பிகளா யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் சாட் பண்ணுங்க. இதில் கூட இந்த வீடியோ கூட போட்டு விடுங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த உரிமை வந்து யூடியூப்காரங்க கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன். அவங்க கூட அந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னு நான் கேட்க மாட்டேன்ல. கேட்டு எப்படி போடுவேன்? நான் என்னுடைய ஜிபி நம்பர் கொடுத்து அதில் போடுன்னு சொல்லி கேட்டேன்னா அது என்னுடைய தப்பு தான். எல்லாத்துட்டு போய் கேட்குறது. இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் கேட்குறேன். முடிஞ்சவங்க போடுறாங்க, முடியாதவங்க போடுறாங்க. முடிஞ்சவங்க ஒரு 20 ரூபா போட்டு விடுங்க. அவ்வளோதான் நான் கேட்பேன். 20 இல்லைன்னா 40. அதுக்கு மேலே நான் கேட்கல. என்ன நீங்கள் இந்த மாதிரி பொய்யெல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு என்னை இப்படி திட்டிக்கிட்டு வேணும் வல்கரா திட்டணும் திட்டிங்கன்னா நல்லா இருக்கா? நான் இப்படியே கிழிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். சரியா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.